இங்க நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ஹோட்டல் முன்னாடி நிக்க வச்சுட்டு இந்த பெட்டியை கொண்டு போய் உள்ள கொடுத்துட்டு வந்தா உனக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் எனக்கு பணம்லாம் வேணாம்னு சொல்லவும் இவர் ஹேண்ட் கப் எடுத்து ஹீரோனோட கையையும் அந்த பெட்டியும் சேர்த்து லாக் பண்ணிடுறான். ஆனா அது மட்டும் இல்லாம அதோட சாவியும் உள்ளதா இருக்குன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினுமே வேற வழி இல்லாம ஹோட்டலுக்குள்ள போய் அவன் பாய் ஃப்ரெண்ட் சொன்ன பேரை சொல்றாங்க. இந்த பேரை கேட்டதுமே நிறைய ஆட்கள் வந்து ஹீரோயின் அங்கிருந்து ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு அந்த கேங்கோட பாஸுமே வந்து அந்த பெட்டி திறக்கிறதுக்கான லாக்க ஹீரோயின் எழுதி கொடுத்துட்டு உள்ள ஏதோ பாம்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு நிக்கிறாங்க. ஹீரோயினுமே அந்த நம்பர் லாக்க போட்டு பயந்துகிட்டே ஓபன் பண்றா. அந்த கேங்குமே உள்ள வந்து அந்த ட்ரக்ஸை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அது ஒரிஜினல் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. அவளோட வயித்துல அந்த ட்ரக்ஸை கடத்திற்காக தைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இங்க இருந்து ஹீரோயினை வேற ரூமுக்கு கூட்டு போறாங்க. அப்ப அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட ஒரு சைக்கோ ஹீரோயினோட வயிற்றுலயே போட்டு பயங்கரமா உதச்சிடறான். இவன் உதச்சனால ஹீரோயினோட வயிற்றுல போட்டிருந்த தையலுமே பிரிஞ்சு அந்த ட்ரக்ஸும் ரத்தமும் ஒன்னா கலந்துருது. அந்த ட்ரக்ஸ் கலந்த உடனே ஹீரோயினுமே அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஒருத்தன் சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரான். அப்ப அவனை பக்கத்துல வச்சு அவனை அடிச்சு போட்டு அவனோட கண்ணை எடுத்துக்கிறான். அப்படியே அந்த கன் எடுத்துட்டு போய் வெளியே உட்காந்துருக்க எல்லாத்தையுமே மிஸ் ஆகாம சொல்றா. அவ ஷோல்டர்ல பாஞ்ச ஒரு புல்லட்ட கூட வழியே இல்லாம அவ கையிலேயே எடுக்கிறா. அப்படியே அந்த கூட்டத்தோட பாஸ் எங்க இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவனுக்கு ரிவெஞ்சுமே எடுத்துறா.